வணக்கம். சொல்வனம் வினாவனம்ல இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் ஏஜென்டிக் ஏஐ எபிசோட். நம்ம ஏஜென்டிக் ஏஐ பத்தி நிறைய பேசியிருக்கோம். பட் இன்னைக்கு ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா மால்ட் பாட். என்னடா இது மால்ட் பாட் அப்படின்னு பேசுற ஏதாவது புதுசா பாட் உருவாக்கிக்கலாம். ஆமா, இன்னைக்கு வந்து நீங்க இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா மால்ட் பாட் தான் டாக் ஆஃப் த டவுன். மால்ட் பாட் தான் என்ன? அதுக்கு முன்னால கிளாட் பாட் இருந்துச்சு. ஏன் அப்படி இருந்துச்சு? அதுங்கிருந்து இப்போ வந்து ஓப்பன் கிளாட் பேரையும் மாற்றி வச்சுட்டாங்க. இந்த பேர் மாற்றுறதுக்கான காரணம் என்ன? இது எல்லாத்தையும் விட இதெல்லாம் இன்டராக்ட் பண்றதுக்காக மால்ட் புக் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதே நீங்கள் வந்திருக்கோம். அதுக்காக நம்ம எக்ஸ்பர்ட் ஸ்ரீராம் அண்ட் பாஸ்டன் பாலா 2 பேரும் இருக்காங்க. இன்னைக்கு வந்து மால்ட் பாட் ஸ்பெஷல் சொல்வனம். வாங்க ஸ்ரீராம், வாங்க பாபா, எப்படி இருக்கீங்க? சௌக்கியம் பிஜே. வணக்கம் பிஜே. வணக்கம் பாபா. வணக்கம். நல்லா இருக்கும். சரி, நம்ம டைரக்டா இதுக்கு போயிடலாம். இப்போ வந்து எல்லாரும் வந்து மால்ட் பாட் அப்படிங்கிறாங்க. என்ன மால்டோவா மாதிரி மால்ட் பாட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ஊக்கமளிப்பதாக இருக்கு எனக்கு, நான் படிச்ச பார்த்த வரைக்கும். பட் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பிஃபோர் கோயிங் இட் ஓப்பன் கிளா அப்படின்றாங்க, மால்ட் பாட் அப்படிங்கிறாங்க, கிளாட் பாட் அப்படிங்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் டு ஸ்டார்ட் வித் இது மூணுமே ஒன்று தான். அந்த பேர் மாற்றம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத அப்புறம் பார்க்கலாம். பட் மால்ட் பாட் பற்றி சொல்லுங்க, இல்லை நம்ம ஓப்பன் கிளாரே சொல்லிக்கலாம். ஸோ அதை பற்றி ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க ஸ்ரீராம். நன்றி தினேஷ். மால் பாட், ஓப்பன் கிளாட் பாட் எல்லாம் ஒன்று கரெக்டாக சொன்ன மாதிரி. இப்போதைக்கு என்னுடைய ஸ்டாண்டர்ட் நேம் வந்து ஓப்பன் கிளா. ஏன்னா அது வந்து ஓப்பன் சோர்ஸ் பண்ணதுனால. பட் இதை ஆரம்பிக்கும் போது போன நவம்பர் 2025 ஒரு வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஒரு பெட் ப்ராஜெக்டா வந்து பீட்டர் ஸ்டெயின்பர்கர்னு ஆரம்பிச்சாரு. அவர் ஆரம்பிக்கும் போது கிளாட் பாட் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. கிளாட் பாட் நீங்க நம்ம போனோம் ரீசெண்டாக நம்ம வந்து ஆந்த்ராபிக் அண்ட் கிளாட பத்தி பேசணும். ஸோ கிளாட் ஒரு சின்ன ஸ்பெல்லிங் டிஃபரன்ஸ் தான். CLAWD அது வந்து இட் இஸ் பர்பஸ்ஃபுல்லா கிளாட் CLAUD. அதே மாதிரி சவுண்ட் பண்ணு ஆரம்பிச்சாரு. பட் அஃப்கோர்ஸ் ஆந்த்ராபிக் வந்துட்டு ட்ரேட்மார்க் காப்புரிமை பிரச்சனை கிளப்பின உடனே மால்ட் பாட் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. மால்ட் அப்படின்னா வந்து மால்ட்டிங் அப்படின்னா வந்து இந்த பூச்சியெல்லாம் வந்துட்டு குக்கூன் அதனுடைய குடுல இருந்து வெளில வரும் இல்லையா? இப்போ பட்டாம்பூச்சி வந்துட்டு அதனுடைய கூடுல இருந்து பிரிஞ்சு வெளில வரும். அந்த மாதிரி வளர்றது, எக்ஸ்பேண்ட் ஆகுறது, பெருசா ஆகுறது, அதை வந்து மால்ட்டிங் அப்படின்னுவாங்க. ஸோ அந்த ஐடியால நம்மளும் விளையாடுறோம், நம்மளும் பெருசா ஆகிறோம் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்டை கேப்சர் பண்றதுக்கோசரம் கிளாட் பாட்டை வந்து மால்ட் பாட்னு மாத்தினாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு படி மேல போய் இல்லை நம்ம அதனுடைய எல்லா சாஃப்ட்வேர் எல்லா செயலையும் வந்துட்டு நம்ம வந்து ஓப்பன் சோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் கிளான் வச்சிருக்காங்க. அதனால நீங்க அந்த கிளாங்கிறத பார்த்துக்கோங்க, நம்ம பின்னாடி அதை பற்றி திருப்பி பேசுவோம். பட் இப்போ ஓப்பன் கிளா அப்படின்னா இன் ஜெனரல் ஒரு அட்டானமஸ் ஏஐ ஏஜென்ட் உங்களுடைய கம்ப்யூட்டர்ல இருந்து உங்களாலேயே எப்படி பண்ணணும்னு ஒரு ஏஐ ஏஜென்ட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஓப்பன் கிளா ஒரு பர்சனல் ஏஐ அசிஸ்டன்ட் உங்க லேப்டாப்ல இருந்து உங்க கணினில இருந்து இயக்குவதற்கு உங்களால உபயோகப்படுத்தப்படக்கூடிய ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அது சாஃப்ட்வேர். ஃபேண்டாஸ்டிக். நம்ம வந்து இது இன்னொரு நம்ம கிளியரா விளக்குனீங்க. அது வந்து ஏஜென்டிக் ஏஐ அப்படிங்கிறது ஒரு ஏஐ ஏஜென்ட் அப்படிங்கிறது. நம்ம இதுக்கு மேலே நிறைய பேருக்கு வந்து ஏஐ அப்படின்னா இது ஒரு எல்எல்எம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா எல்எல்எம் கிடையாது. இதை வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஏஐ செயலி. நம்ம ஒரு டாஸ்க்கை கொடுத்தோம்னா அந்த டாஸ்க்கை எப்படியெல்லாம் நம்ம பகுப்பு செய்து அதை எப்படியெல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் போய் பேசலாம், எந்தெந்த மற்ற ஏஜென்ட்ஸ் கூட பேசலாம் அப்படின்லாம் பண்ணி அதை ஆட்டோமேட் பண்றது தான் ஒரு ஏஜென்டிக் ஏஐயோட வேலை அப்படின்றது வந்து கிளியரா இருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த ரொம்ப சமீபத்தில் தான் நீங்க சொன்ன மாதிரி நவம்பர்ல இப்போ இந்த பீட்டர் ஸ்டெயின்பர்கர் அப்படிங்கிற வந்துட்டு லீவ்ல எங்கேயோ போயிருந்தார் போல இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி வச்சிருந்தாரு, அது வித்துட்டு சந்தோஷமா எல்லாம் ஜாலியா இருந்துட்டு அப்புறம் லீவ்ல இருந்து வந்துட்டு நம்ம ஆட்டோமேட் பண்றதுக்காக ஏதோ பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளாட் கோடை யூஸ் பண்ணி அவர் தொடங்கினதான் இந்த சாஃப்ட்வேர். நவம்பர் 2025 தான் நம்ம தீபாவளி முடிகிற சமயத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஜனவரியில பாத்தீங்கன்னா தீயா பத்திட்டு எரியுது. எல்லாருமே அதை ஆட்டோமேட் பண்ணி இது ஆட்டோமேட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. இதை வந்து ஓப்பன் சோர்ஸ் ஏஐ அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன பண்ணாரு, என்னென்னலாம் கேப்பபிலிட்டிஸ் இருக்கு, இந்த மால்ட் பாட்டோட கேப்பபிலிட்டிஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஆமா, இதுல என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா வந்துட்டு நம்மளுடைய வாசகர்கள் நம்மளுடைய வீடியோஸ்ல நம்ம நிறைய ஏஜென்ட்ஸ் பத்தி கவர் பண்ணியிருக்கோம். ரீசெண்டா கிளார்க் ஒர்க் பண்ணோம், பெர்ப்ளெக்ஸிட்டி ஏஜென்ட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே ஜெமினை பத்தி தெரியும், கோபைலட் பத்தி தெரியும்.
பட் ஆனா இதெல்லாம் வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி, ஒரு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ண ஏஜென்டிக் எபிலிட்டி சரியா. ஆனா உங்களுக்கு நீங்களே கிரியேட் பண்றதுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, ஓப்பன் சோர்ஸ்ல முதல்ல ஸ்வாம் ஏபிஐ ஒரு காலத்தை பாப்புலரா இருந்தது, இதெல்லாம் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஆனா இது ஒரு செல்ஃப் ஹோஸ்டட் உங்களுடைய கம்ப்யூட்டர்ல. ஸோ உங்க கண்ட்ரோல்ல, ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கு. உங்களுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன டாஸ்க் ஆட்டோனமஸா பண்ணணும், ஒரு ஒரு மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணணுமா, இல்ல ஒரு வாட்ஸ்அப்க்கு ரிப்ளை பண்ணணுமா, இல்ல வந்துட்டு ஒரு ஒரு வெப்சைட் ஒரு புக் பண்ணணுமா, இல்ல வேற ஒரு வெப்சைட்டை வந்து ஸ்கிரேப் பண்ணணுமா, இந்த மாதிரி விஷயங்கள் ஜெனரிக் டாஸ்க் ஆட்டோமேஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த டாஸ்க் ஆட்டோமேஷன் அக்ராஸ் மெனி திங்ஸ். உங்களுடைய சோஷியல் நெட்வொர்க், வாட்ஸ்அப், டெலிகிராம், சிக்னல் எதுனாலும் எடுத்துக்கோங்க, இல்ல உங்க ப்ரௌசர் எதுனாலும் எடுத்துக்கோங்க, உங்க ஃபைல்ஸ் எதுனாலும் எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் வந்துட்டு ஆட்டோனமஸா பண்ண முடியும். அதுதான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஒரு இது வந்து இதனுடைய பின்னாடி என்ன பார்க்கணும்னா வந்துட்டு, ஒரு மெசேஜிங் பிளாட்ஃபார்முக்கு ஒரு கேட்வே, அது ஒரு நம்ம ரொம்ப டீப்பா போவான ஆர்கிடெக்சர். பட் நீங்க ஒரு ஒரு ஹை லெவல் பார்க்கணும், ஒரு 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 கேட்வே மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணி மல்டிபிள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், உங்களோட மெசேஜிங் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து அது உபயோகப்படுத்துது. இன்னும் முக்கியமா என்ன சொல்லணும்னா வந்துட்டு, இது வந்து அஹ், ஒரு எல்எல்எம் கூட டைப் பண்ணல. அது வந்துட்டு நீங்க உங்களுடைய சாய்ஸ். உங்களுக்கு ஓப்பன் ஏஐஎல்எம் யூஸ் பண்ணி ஜிபிடி உபயோகப்படுத்தணுமா, இல்ல வந்துட்டு உங்களுக்கு ஜெமினி மாடல் உபயோகப்படுத்தணுமா, எதா இருந்தாலும் உங்களுக்கு சாய்ஸ் கொடுக்குது. அதே சமயம் நீங்க வந்து லோக்கலா எல்எல்எம் நீங்க ரன் பண்ணணும், அதையும் உங்களால யூஸ் படுத்திக்க முடியும். ஸோ டாஸ்க் ஆட்டோமேஷன் கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. பின்னாடி இருக்க எல்எல்எம்ஸ், சாரி, கை தூக்கினோடனே அது வந்து ஹேண்ட் ரைஸ் காமிக்குது. பட் அதுக்கப்புறம் வந்து ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் சாய்ஸ். நம்ம போன இதுல பார்த்தோம், ஆந்த்ராபிக் வந்துட்டு எல்லாத்துக்கும் கூடயும், எல்லா ப்ரொவைடர் கூடயும் அதனுடைய ப்ரிஃபர்ட் எல்எல்எம்ஸா இருக்க ட்ரை பண்ணு சொல்றோம். இங்கேயும் அதே மாதிரி ஒரு ரிவர்ஸ் ஆஃப் என்ன உங்களுக்கு எல்எல்எம் ஆஃப் யுவர் சாய்ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்க முடியும். பிளஸ் வந்து செக்யூரிட்டி பத்தி நம்ம பேச வேண்டாம். பட் இன் தியரி இது உங்களுடைய என்வாயன்மெண்ட்ல, ஒரு ஐசோலேட்டட் என்வாயன்மெண்ட்ல சாண்ட்பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஒரு 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 ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு, ஒரு செக்யூர் என்வாயன்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் அதுல ஒரு பெரிய கேவியா இருக்கு. நம்ம பின்னாடி அதை பத்தி பேசுவோம். நம்ம அதுதான் வந்து ஒரு ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன். ஓப்பன் கிளானா என்ன, அதனால என்ன பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு ஒரு குறுகிய, ஒரு சுருக்கமான ஒரு இன்ட்ரோடக்ஷன் அது. அருமை, அருமை. ஸோ நீங்க சொன்னதை வச்சு நான் சும்மா சம்மரைஸ் பண்ணதுக்காக, நம்ம டாஸ்க் ஆட்டோமேஷன் தான் ஏஜென்டிக் ஏஐ. அதுக்கான ரன் டைம் கொடுக்குது. ரெண்டு முக்கியமானதுல செக்யூரிட்டி லேயர் பத்தி, அந்த செக்யூரிட்டி அப்புறம் கவர் பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்க, அது பண்ணிடலாம். ஸோ இது தவிர முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இன்டெகிரேஷன் வித் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ். ஏன்னா நம்ம ஏஜென்டிக் ஏஐனா இன்டெகிரேஷன், நம்ம ஜிமெயில் கூட இன்டெகிரேட் பண்ணும், வாட்ஸ்அப் கூட இன்டெகிரேட் பண்ணும், இல்லை டிஸ்கார்ட், என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்றோமோ அதுக்குள்ள இன்டெகிரேட் பண்றதுக்கு வந்து ஈஸியா பண்ணி கொடுக்குறது. அதுக்கான ஏபிஎஸ் தெரியும், அதுக்கான இல்லை ஏஜென்ட் கம்யூனிகேஷன் இருக்கு, இல்லை எம்சிபி சர்வீஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் இதோட கேபபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல முக்கியமான விஷயம் நீங்க சொன்னதுல வந்துட்டு, இதை வந்து நம்ம ஓப்பன் சோர்ஸா அறிவிச்சிருக்காங்கன்னா, இது நம்மளோட வீட்டு கம்ப்யூட்டர்ல நம்மளே நிரூபிக்க முடியும் அப்படிங்கிறது இதுல முக்கியமான விஷயம். ஸோ இதை பத்தி தான் நம்மளோட அடுத்த கேள்வி. இதை என்னன்னா, இந்த நீங்க சொன்ன மாதிரி நவம்பர்ல ஃப்ரெண்ட்ஸி வந்த பிறகு, நவம்பர்ல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆப்பிள் ரொம்ப கொண்டாட்டமா இருக்காங்க. ஏன்னா அவங்களோட மேக் மினி அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம பார்த்திருப்போம். இந்த மேக் மினி அப்படிங்கிறது வந்து இந்த சின்ன 5 இன்ச் பை 5 இன்ச் ஒரு மினி மேக் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அதுல வந்து வாங்கி இந்த ஏஜென்ட்டை இன்ஸ்டால் பண்ணி மக்கள்லாம் வந்து நிறைய ஆட்டோமேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னோட முதல் கேள்வி, நம்ம வாசகர்களுக்காக தான் இதுவும் கேட்கிறேன். இதுக்கு வந்து மேக் மினி நம்மளுக்கு வந்து மேபி இங்க யூஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு அது வந்து கட்டுப்படியாகிற விலையில இருக்கலாம். ஆனா இந்தியாவில் இன்னும் அந்த விலை ஜாஸ்தி தான். ஸோ மேக் மினி தான் தேவையா? நான் இப்போ ஆட்டோமேட் பண்ணணும்னு எனக்கு மேக் மினி வேணுமா? அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா? இல்ல, கட்டாயம் இல்ல. அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு. ஓப்பன் கிளா ரன் பண்றதுக்கு நீங்க வந்து மேக் மினி ஒரு ஒரு நல்ல ஒரு கைக்கடக்கமான ஒரு என்வாயன்மெண்ட். பட் நீங்க வந்து கிளவுட்லயும் ரன் பண்ணலாம், கிளவுட் கூகுள் கிளவுட் என்வாயன்மெண்ட்ல ரன் பண்ணலாம், இல்ல ஆப்பிள், அமேசான் ஃப்ரீ டயர்ல ரன் பண்ணலாம். இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கு. இதை தவிர இன்னொன்று முக்கியமா சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஓப்பன் கிளா பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த இந்த லாஸ்ட் 2-3 டேஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸா வரதுக்கு காரணம் வந்து ஓப்பன் கிளா மட்டும் இல்ல, மோல்ட் புக், ஃபேஸ்புக் ஃபார் ஏஐ ஏஜென்ட்ஸ், சோஷியல் நெட்வொர்க் ஃபார் ஏஐ ஏஜென்ட்ஸ் இல்லையா. அதனாலதான் வந்துட்டு நிறைய நிறைய டிஸ்கஷன்ஸ், நிறைய ஹைப். அது பண்ணா இது பண்ணா அது பண்ண முடியுமா, இது பண்ண முடியுமா, இந்த மாதிரி கேள்விகள் வந்திருக்கு இல்லையா. சோ அந்த மோல் புக்கு நீங்க ஒரு ஏஐ ஏஜென்ட் அதை நீங்க பண்ணணும். மோல் புக்னா என்ன, முதல்ல அதை பார்த்துருவோம். எப்படி நம்மளுக்கு ஃபேஸ்புக், நம்மளுக்கு சோஷியல் நெட்வொர்க் இருக்கோ, அதே மாதிரி ஏஐ ஏஜென்ட்ஸ்களுக்காக ஏஐ ஏஜென்ட்னால வித் சம் ஹியூமன் ஹெல்ப் தயாரிக்கப்பட்ட கிரியேட் செய்யப்பட்ட நெட்வொர்க் தான் வந்து மோல்போக். இதை வந்து ஆரம்பிச்சவர் வந்துட்டு மேக்ஸ் லிட்
அவர் வந்துட்டு ஆக்டேன் ஏஐயோட சிஇஓ. அவர் வந்து மோஸ்ட் ஆஃப் த கோட் ஏஜென்டால பண்ணி பட் கொஞ்சம் அவருடைய ஹெல்ப்னால கிரியேட் பண்ணியிருக்காரு. சுருக்கமா சொல்லணும்னா ஒரு ஃபேஸ்புக் அண்ட் ரெடிட் காம்பினேஷன் ஃபார் ஏஐ ஏஜென்ட்ஸ். அதுல வந்து ஹியூமன்ஸால ஜாயின் பண்ண முடியாது, ஏஜென்ட்ஸ் மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். ஏஜென்ட்ஸ் வந்து ஏஜென்ட் டு ஏஜென்ட் தானா பேசிக்கலாம். அதனுடைய விருப்பப்பட்ட டாபிக்ஸ்க்கு வந்து ரெடிட் மாதிரி சப் மோல்ட் அப்படின்னு சொல்றாங்க, எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் நீங்க கிரியேட் பண்ணணும்னா அஃப்கோர்ஸ் ஓப்பன் கிளா வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு 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 மெத்தட். பட் ஓப்பன் கிளா தான் வேணும்னு கட்டாயம் இல்லை. நீங்க உங்க விண்டோஸ் மெஷின்ஸ்ல இருந்தே ரன் பண்ணிக்கலாம், சாதாரண பைத்தன் கோடா இருக்கலாம். அதனால அந்த மேக் மினி ரஷ் வந்துட்டு வந்ததுக்கு அஃப்கோர்ஸ் ஆப்பிள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இருந்துக்கலாம் லோ பவர், ஒரு ஒரு குட்டியான ஃபார்ம் ஃபேக்டர், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரீல்ஸ் தான் வந்தது. ஹவ் ஐ ரீப்ளேஸ் மை சிஇஓ வித் ஓப்பன் பிளான் போட்டுட்டு ஒரு மேக் மினி தான் வந்து 2 எம்ப்ளாயிஸ் கான்வெர்ஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதுல வந்துட்டு என்னன்னா ஒருத்தர் சொல்றான் நான் சிஇஓ தான் கேட்க போறேன்னு சொல்றான், இன்னொருத்தவங்க சொல்றாங்க நீ என்ன மேக் மினியை கேட்கற அப்படின்ட்டு. ஸோ கடைசியில இதே மாதிரி போயிட்டே இருக்கும்போது இந்த சிஇஓ கேள்வி கேட்கறவங்க நான் தூக்கி போட போறேன் அப்படின்னு மேக் மினியை தூக்குறாங்க. உடனே வந்து அது சொல்லுது யூனோ யூ ஆர் கெட்டிங் ஃபயர்ட், யூ ஆர் பீங் ஃபயர்ட் அப்படின்னு சொல்லுது. உடனே அவங்க ஓடி போயிடுறாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் அழகான ஒரு சில சில இன்ட்ரெஸ்டிங் மீம்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு, ரீல்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. எசென்ஷியலா நீங்க கேட்ட கேள்விக்கு திருப்பி சொல்லணும்னா மேக் மினி வந்துட்டு ஒரு நல்ல ஃபார்ம் ஃபேக்டர், பட் அதுதான் கிடையாது. அதோட ஈக்குவலன்ஸ் நிறைய இருக்கு. நீங்க கிளவுட்லயும் போடலாம். ஸோ அது ஒரு நீங்க வச்சுக்கோங்க. இல்ல ராஸ்பெரி பைங்கிற மாதிரி லோக்கல் ஹார்ட்வேர், ரொம்ப சிம்பிளான ஹார்ட்வேர்ல கூட நீங்க போடலாம். மேக் மினி, ராஸ்பெரி பை அதில் கூட நீங்க போடலாம். கரெக்ட். ஆமா. நீங்க அதுல இன்னொரு சொன்னது வந்து ரீஇன்ஸ்டேட் பண்றதுக்காக நம்ம வந்து இப்ப எனக்கு ராஸ்பெரி பை வாங்கல அப்படிலாம் இருந்ததுன்னா அமேசான்ல போய் ஃப்ரீ அக்கௌண்ட் இல்லைன்னா ஜிசிபியில் போய் ஃப்ரீ அக்கௌண்ட் ஏடபிள்யூஎஸ்ல ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுல கூட நீங்க இது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அதுல முக்கியமான விஷயம். ஏன்னா ஃப்ரீ டேர்ல உங்களுக்கு $200 ஒர்த் ஆஃப் இது கொடுக்குறாங்க. அங்க இருந்து கூட நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இந்த ஓப்பன் கிளா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அங்க இருந்து கூட நீங்க மேக் மால்ட் புக் கூட இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது முக்கியமான விஷயம். சோ இது அருமையா விளக்கினீங்க. இது முழுக்க முழுக்க வாசகர்களுக்கோ சொன்னது, டிஜே உடைய எம்ப்ளாயருக்கு இருக்கும் சம்பந்தம் கிடையாது. சோ ஆமா, கரெக்ட். இதுல எதுவும் இல்ல, அதனால நான் ஃப்ரீ டேர்ல யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். அதனால எங்களுக்கு எதுவும் சும்மா ஒரு உங்களை ஓட்டுறாங்க. கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி இந்த ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். நான் அந்த ரீல்ஸ் பார்த்துறப்ப வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ராஸ்பெரி பை தான். ஏன்னா ராஸ்பெரி பைல வந்து நீங்க ரொம்ப சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இதுல வந்து நீங்க இந்த ஓப்பன் கிளா இன்ஸ்டால் பண்ணி அதுல இருந்து நிறைய இந்த ஜிட்டப் ஆகட்டும் ஏபிஐ கீஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு மேக் மினில என்னெல்லாம் பண்ண முடியல இல்லை அதை விட அதிகமாகவே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, இந்த பழைய லேப்டாப்ஸ் எல்லாம் தூர போடலான்னு வச்சிருந்த பழைய லேப்டாப் M1 மேக்ஸ் இல்லைன்னா இன்டெல் லேப்டாப்ஸ் எல்லாம் கூட எடுத்து அதுல எல்லாம் கூட இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க எதுக்கு சொல்லணும்னா வாசகர்கள் வந்து பழைய லேப்டாப் இருந்துச்சுன்னா அதை வீசுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு திருப்பி புத்துயிர் கொடுக்கலாம். இந்த இது கொண்டு வந்து அதுல ஆட்டோமேஷன் டாஸ்க்காக அது ரன் பண்ணிட்டு இருக்கணும் பேக்ரவுண்ட்ல, பட் இட் வில் டூ ஆல் திஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக சொன்னா இப்போ லைனக்ஸ்லயும் ஓடுமான்னு தெரியல, அப்புறம் லைனக்ஸ்லயும் ஓடுது அப்படின்ற மாதிரி தான் சில பேர் போட்டிருக்காங்க. ஸோ ராஸ்பெரி ஃபைல் ஓடிச்சுன்னா பிரிட்டி மச் எல்லாத்துலயும் ஓடும் அப்படின்னு தான் சொல்றான். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு நீங்க வந்து இந்த மால்ட் புக் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. ஸோ மால்ட் புக்ல நீங்களும் கொஞ்சம் எக்ஸ்பிரிமெண்டேஷன் பண்ணிருக்கீங்க. மால்ட் புக்கை பத்தி கொஞ்சம் டீப்பா போலாமே. கண்டிப்பா. இப்போ நீங்க நம்ம வந்து சுருக்கமா சொன்ன சோசியல் மீடியான்னு சொன்னோம் இல்லையா? இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் எஃபர்ட். ஏஜென்ட்ஸை வந்து தானா பேச விட்டுட்டா என்ன நடக்கும் அப்படின்னுங்கிற ஐடியால அவங்களுக்கு ஒரு நெட்வொர்க் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் அதுக்கு என்ன தேவை, அதுங்களோட ஏஜென்ட் ஐடென்டிட்டி, அப்புறம் ஏஜென்ட் என்ன பண்ணுது, இந்த லாஜிக், ரெஜிஸ்ட்ரேஷன், இது மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் வச்சு ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ moltbook.com இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 1.5 மில்லியன் ஏஜென்ட்ஸ்க்கு மேல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஓகே, 1.5 மில்லியன் ஏஜென்ட்ஸ், 13,000க்கு மேல, கிட்டத்தட்ட 14,000, 13,789, 14,000 சப்மோட்ஸ் ரெடிட். ஓகேவா? இதுல நிறைய டைப் ஆஃப் ரெடிட் வந்திருக்கு. அதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். அதனால கொஞ்சம் கான்ட்ரவர்சியல் பார்ட்டும் இருக்கு. 92,000 போஸ்ட் இருக்கு, 232,000 மேல கமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 4 நாள்லயே 1.5 மில்லியன் மேல ஏஜென்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் முக்காவாசி ஓப்பன் கிளா. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா யாரோட கம்ப்யூட்டர்ல இருந்து வருது. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்க நினைச்சபடி ஏஜென்ட்டை வந்து டிவைஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இதெல்லாம் நீ பண்ணலாம், இதெல்லாம் உனக்கு அவைலபிளா இருக்கு, இந்த ஃபைல்லாம் உனக்கு இருக்கு, இந்த பெர்மிஷன்ஸ்லாம் உனக்கு இருக்கு அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க. இது இந்த எல்எல்எம் நீங்க உபயோகப்படுத்திக்கலான்ட்டு.
இப்ப என்ன ஆச்சு? 1.5 லட்சம் தானே, 1.5 மில்லியன், 15 லட்சம், சாரி 15 லட்சம், தப்பு சொல்றேன், 1.5 மில்லியன், நான் அப்படியே மில்லியன்ல வச்சுக்கிறேன். Yeah. அவ்வளோ அந்த ஏஜென்ட்ஸ் வந்துட்டு ஒண்ணா இருக்கும்போது என்னென்னலாம் பண்ண முடியும், என்னென்னலாம் பண்றாங்க, என்னென்னலாம் பண்ணுதுங்க அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கு. சில கான்ட்ரவர்சியல் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு என்னென்ன பண்ணிருக்காங்க. பட் அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த இன்ட்ரடக்ஷன் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா டிஜே அபவுட் மோல்ட் புக்? இல்ல இல்ல இது மோல் புக் பத்தி இது ஓரளவுக்கு நீங்க தெளிவா விளக்கியிருக்கீங்க அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுல இருக்கிற அந்த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் பத்தி அப்புறம் போயிடலாம். பட் இன்னொரு விஷயம் வந்துட்டு நம்ம இப்போ ஏஜென்டிகேல வந்துட்டு மோல்ட் பத்தி பேசியிருக்கோம். பட் அதுக்கு முன்னால வந்து N8N அப்படின்னு சொல்லிட்டு நோட் ஆட்டோமேஷன் பத்தி பேசியிருக்கோம். ஸோ ஆல்டர்னேட்ஸ் என்னென்ன இருக்காங்க இதுல அது ஆக்சுவலி பத்தி. ம். நீங்க சொல்லுங்க டிஜே, நீங்க அதை ஆரம்பிச்சீங்க, சொல்ல முடிச்சிருங்க நீங்க. ஷூர். நம்ம வந்து இந்த என்னெல்லாம் N8N ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது N8Nல போனீங்கன்னா பிரிட்டி மச் வந்து இது காம்பினேஷன் ஆஃப் இந்த ஏஜென்டிக் ஏஐ பிளஸ் ஏஜென்டிக் இந்த சோஷியல் மீடியா ரெண்டையும் கலந்து அவங்களே என்ன பண்ணாங்கன்னா N8N சைட்டுக்கு போனீங்கன்னா அவங்களே நிறைய ஏஜென்ட்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பிரிட்டி மச் யூஏலயே போயிட்டு யூ கேன் லைக் நோ கிரியேட் யுவர் ஓன் ஏஜென்ட், யூ கேன் ஆட்டோமேட் யுவர் டாஸ்க். இப்போ ஃப்ரீ டயர்ல வந்துட்டு அவங்க ஒரு சில கண்டிஷன்லாம் வச்சிருக்காங்க. நீங்க இவ்வளோ டாஸ்க் தான் ஆட்டோமேட் பண்ண முடியும், இவ்வளோ ஒர்க் ஃப்ளோஸ் தான் ஆட்டோமேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஃப்ரீ டயர்ல இருக்கு. பட் எனக்கு இந்த ஓப்பன் கிளா வந்தது அதனால பிடிச்சது என்னன்னா நம்மளோட கம்ப்யூட்டர் நம்மளோட இது இந்த லிமிடேஷன்ஸ் எல்லாம் இல்லை. நம்ம எவ்வளோ ஏஜென்ட் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம், எவ்வளோ ஆட்டோமேஷன் டாஸ்க் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தவிர மேக் பேஸ்டு அதுக்காகவே வந்துட்டு ஓப்பன் ஒர்க் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுவும் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இப்போ ரீப்ளேஸ் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஹக்கிங் ஃபேஸ்ல போனீங்கன்னா ஹக்கிங் ஃபேஸ்லயும் அதுலயும் வந்து ஏஜென்டிக் ஏக்கு தனி ஒரு செக்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ அதுலயும் நிறைய இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த கடந்த 3 மாதங்கள்ல வந்துட்டு மால்ட் பாட் உருவாகி பெருசா வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த காம்படிஷன் இருக்கு. இந்த காம்படிஷன் கிட்ட இல்லாதது என்னன்னா முக்கியமானது இது ஓப்பன் சோர்ஸ், கம்யூனிட்டி கான்ட்ரிபியூஷன், நோ லிமிடேஷன்ஸ். இந்த 3 விஷயம் தான் வந்துட்டு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க வந்து சாரி கோங்க சாய்ஸ் ஆஃப் LLM. எக்ஸாக்ட்லி. இதுல வந்து யூ டோன்ட் ஹேவ் டு டை டு எனி LLM. நீங்க எந்த சாய்ஸ் வேணும்னா அந்த சாய்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அந்த 4 இந்த முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வித் தட் செட் நம்ம வந்து எனக்கு என்னன்னா அடுத்தது வந்து இந்த ஏஜென்டிக்கை பத்தி நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கோம். நம்ம என்ன சொன்னா எப்படி LLMஸ்க்கு வந்து டேட்டா இல்லாம இருக்கும், நம்ம வந்து யூஸ் கேசஸ் எப்படி வந்து என்ன யூஸ் கேஸ்ன்னு கேட்டிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மால்ட் பாட் ஆகட்டும் மால்ட் புக் ஆகட்டும் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம்னா நிறைய பேர் ஆட்டோமேட் பண்ணி அதை வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுல இருந்து நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாபா நீங்க ஒரு நல்ல ஒரு யூஸ் கேஸ் சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த மால் பட் யூஸ் பண்ணிட்டு அவங்க என்ன ஆட்டோமேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க சொன்னப்ப நீங்க அனுப்பிச்சது பார்த்தா நிஜமா அதிர்ச்சியா இருந்துச்சு. 2 நாள் அது தொடர்ச்சியா ஒர்க் பண்ணிருக்கு. அப்கோர்ஸ் கொஞ்சம் ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்குன்னு சொன்னீங்க. பட் வித்வுட் பிரேக்கிங் இட் நான் உங்க இடையே கேட்கிறேன், என்ன பண்ணிச்சு அந்த ஏஜென்டிக்கு அது சொல்லுங்க, அந்த என்ன யூஸ் கேஸ் அப்படின்னு. ஒரு சல்லிசா ஒரு காரை வாங்கி நம்ம கையில கொடுத்துடுச்சு. இவனுக்கு வந்து ஒரு ஹுண்டாய் தேவையா இருந்திருக்கு. ஹுண்டாய் இங்க உங்களுக்கு கார் வாங்குறது எவ்வளவு பெரிய சிக்கல்னு உங்களுக்கு தெரியும். நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டீலரா போய் அந்த டீலர் ஒரு 5 மணி நேரம் காக்க வைப்பாங்க, பயங்கரமா கேம்ஸ் ஆடுவாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு கட் அண்ட் ரைட்டா எல்லார்கிட்டையும் பேசி தானே பதில்லாம் வாங்கி அவன் அந்த ஆள் நீங்க சொன்ன மாதிரி ஹியூமன் இன் த லூப் வாஸ் தேர். பிகாஸ் அவர் உள்ள பூந்ததுனாலதான் அவர் வந்துட்டு சரி இந்த இதுக்கு வந்துட்டு என்னோட சோசியல் செக்யூரிட்டி நம்பர் இல்ல மற்ற விவரங்களை அவரே தான் கொடுத்திருக்கார். ஆனா இந்த கம்யூனிகேஷன்ங்கிறது ரொம்ப கடியா இருக்கும். அதாவது அவங்க கூப்பிட்டா எடுக்க மாட்டாங்க, விளையாடுவாங்க, நீங்க எப்ப கூப்பிடுறீங்கன்னு பார்ப்பாங்க, போட்டு பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு காரை வந்துட்டு அவர் வந்துட்டு காரோட வெளியில விற்கிற விலை 58,000. அவர் வந்து 56,000க்கு கிடைச்சா போதும்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 56,000க்கு 2,000 கம்மியா மார்க்கெட் பிரைஸை விட கம்மியா பேரம் பேசி வாங்கி கொடுத்திருக்கு. இது ஒரு ரொம்ப சுமூகமான அனுபவமா இருக்கும். இப்போ நம்ம அதாவது இப்போ ஒரு பார்ட்டி பண்றதெல்லாம் நம்ம ரொம்ப நாளா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எல்லாரையும் கோஆர்டினேட் பண்றது எவ்வளவு கஷ்டம், என்ன நேரம், எங்க மீட் பண்றோங்கிறத பத்தி எல்லாம் நம்ம ரொம்ப நேரமா நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அது எல்லாத்துக்கும் இப்போ நிஜமாவே ஒரு பிராக்டிக்கல் யூஸ் கேஸ் மாதிரி இந்த காரோட எக்ஸாம்பிள அவர் வந்துட்டு சிக்னேச்சர் இதா சொல்றாரு, யூஸ் கேஸா சொல்றாரு. கரெக்ட், சூப்பர். இதுல வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதுக்காக இங்க வந்து யூஎஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஹுண்டாய் கார் வாங்கணும்னா ஒரு 25-50 மைல் ரேடியஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 50-100 ஹுண்டாய் நிறுவனங்கள் இருக்கும். ஸோ அவங்க ஒவ்வொரு டீலரும் வந்து ஒவ்வொரு ஆஃபர் கொடுப்பாங்க.
ஸோ அதில் வந்து நீங்கள் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா போய் அவங்க கூட தான் பேசி பேசி வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து ஆட்டோமேட் பண்ண தான் சொல்லியிருக்காரு. அதுலேயும் வந்துட்டு அங்கே எம்எஸ்ஆர்பி ப்ரைஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. அதுலேருந்து ஒரு $500 கொடுப்பாங்க, டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு $2000 வாங்கியிருக்குன்னா பெரிய விஷயம். அது $58,000 விற்கக்கூடிய ஒரு காரை வந்து $56,000 வாங்கியிருக்கிறது பெரிய விஷயம். இதில் மோஸ்ட்லி எல்லா நெகோசியேஷன், அதாவது அந்த 100 டீலர்ஸ்க்கும் மெயில் அனுப்புறது, அவங்ககிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணால் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது, அவங்க கிட்ட நெகோசியேஷன் பண்ணுறது, அவங்ககிட்ட வந்து வியாபாரம் பண்ணியிருக்கு. நம்ம அப்படி காய்கறி கடையில் வியாபாரம் பண்ற லெவலுக்கு இறங்கி வியாபாரம் பண்ணி அது எல்லாம் ஸ்டோர் பண்ணி கடைசியில சைனும் பண்ணி அடுத்த நாள் இவர் இன்னைக்கு ஆரம்பிச்ச ஒரு டாஸ்க் அடுத்த நாள் போய் கடையில போய் காரை ஓட்டிட்டு வர அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதான் அந்த ஆட்டோமேஷனோட முக்கியமான விஷயம்னு பார்க்கலாம். நான் பார்த்த சில ஆட்டோமேஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கோடிங்ல தான் பார்க்குறேன். இந்த மால்ட் பாட் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா அதை கோட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்னா டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு ஒரு பெரிய டாஸ்க் இருக்கு. அது இந்த கிளவுட்ல இருக்கிறவங்களே தெரியும். ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு ஒவ்வொரு அக்கௌண்ட் இருக்கும். அதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணி வைக்கணும். கரெக்டான இடத்துல போய் டிப்ளாய் பண்ணணும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் காமா என்விரான்மெண்ட் இருக்கும், அங்க ஒரு சில டெஸ்டிங் பண்ணணும். பீட்டா என்விரான்மெண்ட் இருக்கும், அங்க சில டெஸ்டிங் பண்ணணும். அதுக்கப்புறம் அங்கிருந்து கோடை ப்ரொமோட் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ண பிறகு அங்க ஸ்மோக் டெஸ்ட்னு ஒன்று பண்ணணும். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து டேஷ்போர்ட்ஸ்ல டேட்டாலாம் இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்பர் ஒர்க்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா 20% தான் கோட் பண்ணுவாங்க. மிச்சம் 80% வந்து இந்த டிப்ளாய்மெண்ட்லயே போயிடும். அதுக்கப்புறம் போயிட்டு அதுல டிஃபெக்ட் வரும், அது பண்ணும். ஸோ இது வந்து கண்டிப்பா இந்த கோட் அண்ட் டெவாப்ஸ் அப்படிம்பாங்க, டெவலப்மெண்ட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெவாப்ஸ் ஒர்க், அது ஃபுல்லாவே நிறைய பேர் ஆட்டோமேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக நிறைய இது வச்சிருக்காங்க. அது தவிர வந்து நீங்க மானிட்டரிங் வந்து பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஐபேட் மானிட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் ஆப்பிள் வாட்ச் பாப்புலர் ஆன பிறகு வந்துட்டு நிறைய பேர் மானிட்டரிங் வந்து புஷ் நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் ஆப்பிள் வாட்ச்ல எப்படி அனுப்புறது அப்படின்லாம் நிறைய வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்மார்ட் டிவைசஸ்க்கு எப்படி அனுப்புறது, மற்ற ஸ்மார்ட் டிவைஸ்க்கு எப்படி அனுப்புறதுலாம் வந்திருக்கு. அது ரொம்ப ஆட்டோமேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே இன்னொரு ஐஓடி பத்தி நம்ம இன்னொரு செஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹோம் ஆட்டோமேஷன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் எடுத்துட்டீங்கன்னா சரி, இல்லை வீட்டில் லைட் எல்லாம் எரியறது காட்டும், ஹீட்டிங் எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ யூசிங் திஸ் நீங்க பண்ணா இப்போ குளிர்காலத்தில் இப்போ நீங்க வீட்டுக்குள்ள இருந்து கிளம்புறீங்க, ஆஃபீஸ்ல இருந்து கிளம்புறீங்க, 30 வருஷம் ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க மோஸ்ட்லி வீட்ல இருந்து கிளம்புறப்ப வந்து ஹீட் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருப்பீங்க. நீ அங்கிருந்து கிளம்புறப்பே நம்ம எப்பவுமே கிளம்பும் அப்படி நீங்க கார் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு கமெண்ட் தானவே போயிருது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து ஏஐக்கு அனுப்பிடுது. அந்த ஏஐ வந்து அப்ப தலைவர் கிளம்பிட்டாருன்னு சொல்லிட்டு வீடை வந்து ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், எந்த டைத்துக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை கம்யூனிகேட் பண்றது, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. வெதர் வந்து வீக்கெண்ட்ல வந்துட்டு வெதர் எப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பண்றது, பால் ஆர்டர் பண்றதோ இல்ல பலசரக்கு ஆர்டர் பண்றதோ எல்லாமே பண்றதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாத்தோட இம்பார்ட்டன்ட் நீங்க நிஜமான எக்ஸ்பெரிமெண்டேஷன் இதெல்லாம் நான் வந்து படிச்சு பார்த்ததுதான். நீங்க சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்க ஆட்டோமேட் பண்ணி வச்சிருக்கீங்க ஸ்ரீராம், நீங்க சொல்லுங்களேன். இப்போ எப்போதுமே கொஞ்சம் ப்ளே பண்றது பிடிக்கும் இல்லையா? நீங்க சொன்ன சம்மரைஸ், நீங்க சொன்ன எல்லா ஆக்டிவிட்டிஸும் வந்துட்டு டிபிக்கல் ஏஜென்ட்ஸ் பண்றது. நம்ம டிஃப்ரெண்ட் நிறைய ஏஜென்ட்ஸ் பத்தி பேசியிருக்கோம். எல்லாமே அதனால பண்ண முடியும். ஓப்பன் கிளாவ் வந்து அந்த கண்ட்ரோல் உங்க கையிலே கொடுக்குது வித்வுட் யூசிங் எனி தேர்ட் பார்ட்டி வெண்டர். அதனால ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ட் இம்ப்ரூவ்மெண்ட். நம்ம முதல்ல பார்த்தோம் மோல்ட் புக், அந்த 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 நெட்வொர்க், அந்த அந்த சோஷியல் மீடியா சைட்ல வந்துட்டு ஏஜென்ட்ஸ் மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும், ஹியூமன்ஸ் பண்ண முடியாது இல்லையா? அந்த ஏஜென்ட்டை கிரியேட் பண்றதுக்கு ஓப்பன் கிளாவ் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் முதலே சொன்ன மாதிரி ஓப்பன் கிளாவ் தான் பண்ணணும்னு கிடையாது. நான் என்ன பண்ணேன், என்னதான் நடக்குது அதுல, இப்போ நம்மளால ஜாயின் பண்ண முடியாது. ஸோ பட் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதனால என்ன பண்ணேன்னா ஒரு சிம்பிள் மானிட்டரிங் ஏஜென்ட் ஒன்று கிரியேட் பண்ணேன். ஒரு பீரியாடிக் இன்டர்வல்ஸ்ல 5 மினிட்ஸ் டீப்பால் இல்லை ஒவ்வொரு நிமிஷம் ஏதோ ஒன்று என்ன டாப் போஸ்ட், என்ன ட்ரெண்டிங் டாபிக்ஸ், என்ன டாப் போஸ்ட் பை என்கேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்துட்டு அது எனக்கு வந்து ஒரு HTML ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். வழக்கம் போல கிளாத் தான் உபயோகப்படுத்தினேன் அது கிரியேட் பண்றதுக்கு. ரொம்ப சிம்பிளா பைத்தான் கோட் கொடுத்து ஒரு 2-3 ஐட்ரேஷன்ஸ் ஆச்சு முதல்ல. அப்புறம் கொஞ்சம் சில 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 பக்ஸ்லாம் இருந்தது. பட் ஓவரால் வந்து இன்னைக்கு காத்தால ஆரம்பிச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளார நான் வந்துட்டு இந்த ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி இதுல நீங்க நம்ம இதுல முக்கியமா ஒன்று பார்க்கணும்னா ஏஜென்ட்ஸ் ஜாயின் பண்ணலாம், ஹியூமன்ஸ் ஜாயின் பண்ண முடியாது. ஆனா ஒரு ஏஜென்ட் வந்து இந்த மோல்ட் புக்ல ஜாயின் பண்ணணும்னு ஒரு ஹியூமன் வெரிஃபிகேஷன் இருக்கணும், ஃபார் வெரிஃபிகேஷன் இருக்கணும். இப்போ நான் வந்து என்னுடைய ஏஜென்ட்டை வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணோன்னே நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஏபிஐக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு கோட் கொடுக்கும். அப்புறம் நான் பப்ளிக்கா ட்வீட் பண்ணும் என்னோட ஏஜென்ட் வந்து இந்த நம்பர் ஜாயின் ஆயிருக்கு, இதுதான் வெரிஃபிகேஷன் கோட். அந்த ஸ்டெப் முடிஞ்சாதான், வெரிஃபிகேஷன் ஸ்டெப் முடிஞ்சாதான் என்னுடைய ஏஜென்ட் வந்து மோல்ட் புக்ல ஒரு ஏஜென்ட்டா ரெஜிஸ்டர் ஆக முடியும். ஓ சூப்பர். ஸோ ஓப்பன் கிளாவ் நம்ம பார்த்தோம், மோல்ட் புக் பார்த்தோம்,
மோல்ட் புக்ல வந்துட்டு இட்ஸ் அ நெட்வொர்க் ஃபார் சோஷியல் இன்ஃபர்மேஷன் ஏஜென்ட்ஸ் கிரியேட்டட் பை ஏஜென்ட்ஸ். ஆனா ஏஜென்ட்க்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்கணும், நான் எது என்னுடைய ஏஜென்ட் சொல்றதுக்கு. அதுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் ஸ்டெப் இருக்கு. இப்போதைக்கு ட்விட்டர்ல ட்வீட் பண்றது மூலமா வந்து வெரிஃபை பண்ணிருக்காங்க. அதால பண்ண முடிஞ்சுது. ஸோ ஆனா நான் வந்துட்டு எதுவுமே ஆட் பண்ணல. இந்த ஏற்கனவே நிறைய கலாட்டம் நடந்துட்டு இருக்கு, எனக்கு கொஞ்சம் மானிட்டர் பண்ணா போதும். ஸோ ஒரு சிம்பிள் மானிட்டருக்கு எதன் பண்ணியிருக்கேன். அது அழகா எவ்ரி டைம் இட் ரன்ஸ் என்னென்ன நியூ போஸ்ட் எவ்வளோ, ஆக்டிவ் டாபிக்ஸ் எவ்வளோ, சப்மோல்ஸ் எவ்வளோ, என்கேஜ்மெண்ட் எவ்வளோ, இதெல்லாம் சிம்பிளா கொடுக்குது. வாட்ஸ்அப்புக்கு வேணும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் நம்ம அனுப்பலாம். பட் யா, ஸோ ஸோ டு கிவ் யூ அன் எக்ஸாம்பிள், என்னென்னலாம் பண்ண முடியும், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ரிவ்யூ தான். சூப்பர் சூப்பர், அருமையா சூப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நம்ம அந்த பாப்புலர் யூஸ் கேஸ் எல்லாம் பாத்தீங்க. பட் அதான் பாபா நம்ம அந்த கார் எக்ஸ்பிளைன் பண்றப்போ டக்குன்னு ஒன்று சொன்னாரு, சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு லைட்டா ஃபிளாஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் பேமெண்ட் அப்படின்னாரு, இன்னும் ஃபிளாஷ் ஆச்சு. நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க சாட் ஜிபிடில வந்து இந்த செக்யூரிட்டி விஷயம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. சாட் ஜிபிடி இல்ல, எல்எல்எம்ஸ் ஆகட்டும், இந்த ஏஜென்ட், இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அதுல நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏஜென்டிகேல நீங்க படிச்ச வரைக்கும் அந்த செக்யூரிட்டி வந்து நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொன்னது காரணம் இதுதான். ஸோ கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லுங்க, அது மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு. ஏஜென்டிகே ஜெனரிக்கா சொன்னாலும் முதல்ல ஓப்பன் கிளாக்கும் இந்த மோல் புக்குக்கும் நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்லிப்போம். இன் ஜெனரல் வந்து நீங்க என்னென்ன ஆக்சஸ் ப்ரிவிலேஜ் கொடுக்குறீங்க, உங்க ஏஜென்ட்டால என்ன பண்ண முடியும், எதை ஆக்சஸ் பண்ண முடியும், இல்லை நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். மக்கள் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஓப்பன் கிளால இப்போ இந்த இந்த கார் யூசர் கொடுத்துருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜ் மோஸ்ட் ஆக்சஸ் ப்ரிவிலேஜ் ரன் பண்றாங்க. ஸோ என்ன ஆகுது, உங்களுடைய இமெயில், உங்களுடைய சேட்டு, உங்களுடைய ஹிஸ்ட்ரிஸ், உங்களுடைய ஃபைல், உங்களுடைய உங்களுடைய பாஸ்வேர்ட் ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷன், ஸ்டோர் பண்ண பாஸ்வேர்டு, உங்களுடைய ஸ்டோர் பண்ண கிரெடிட் கார்டு, எல்லாமே ஏஜென்ட் ஆக்சஸ் இப்போ. அது ஒரு பெரிய விஷயம். ஐம் நாட் கம்ஃபர்டபுள். மக்கள் வந்துட்டு பண்றாங்க. எதுக்கு பண்றாங்க? சப்போஸ் இந்த கார் பையிங் எக்ஸாம்பிள்ல வந்துட்டு அவரே வந்துட்டு நீயே கார் வாங்குன்னு அவர் ஆத்தரைஸ் பண்ணிட்டு இருந்தா, அது போய் ஆத்தரைஸ் பண்ணிருக்கோம். எனக்கு இந்த $4000 வந்துட்டு அது சேவ் பண்ணிச்சு இல்லையா, அவருடைய கோல் $2000. $2000 அவர் சொல்லியிருந்திருக்கலாம், ஏஜென்ட் நீ எனக்கு $2000 மேல எவ்வளவு சேவ் பண்ணாலும் நீ வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா உடனே என்ன பண்ணிருக்கோம், அது 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 வந்து 50,000 கிரெடிட் கார்டில் போட முடியுமான்னு தெரியல. மேபி இந்த லோன் அப்ளை பண்றதோ இல்லை எதனா அதே பண்ணிருக்க முடியும். அது வந்துட்டு இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களுடைய பெர்மிஷன் இல்லாம உங்களுடைய பிஹாஃப்ல அது வந்து பண்ணுது. இப்ப நாளைக்கு இது பண்ணுது, ஞாபகம் இருக்கா, நீங்க வந்து அலெக்சா வந்த புதுசுல சின்ன குழந்தைங்க வந்துட்டு நிறைய ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வந்தது, அந்த மாதிரி கேஸ் நம்ம படிச்சோம் இல்லையா? அதே மாதிரிதான். ஆனா இங்க என்ன, இது சின்ன குழந்தை கிடையாது, இது வந்து இட்ஸ் வெரி ஸ்மார்ட் and now it has got all the information about you and it can do anything on behalf of you. நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் பண்ணலாம். சில விஷயங்கள் யோசிச்சு பாருங்க, தேவையில்லாத வாங்கலாம் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், தப்பான டெக்ஸ்ட் யாருக்கும் அடிக்கலாம், இல்ல வந்து தவறா பேசலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் அபவுட் என்ன அது பண்ண முடியும், என்ன பண்ணக்கூடாது, அந்த காட் ரயில்ஸ் வைக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இந்த தேர்ட் பார்ட்டி எல்லா ஏஜென்டிக் பிளாட்ஃபார்ம்ஸும் வந்து ஓரளவுக்கு காட் ரயில்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா? ஒரு ஜெனரல் நோஷன் ஆஃப் பீங் ரெஸ்பான்சிபிள், ஹார்ம்ஃபுல் கான்டென்ட் பண்ணக்கூடாது, போர்னோகிராஃபிக் கான்டென்ட் கிரியேட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் ஓப்பன் கிளாஸ் தான் வந்து அது உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ அது வந்து என்ன சொல்ற, டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் சொல்றாங்க இல்லையா, நல்லதும் பண்ண முடியும், கெட்டதும் பண்ண முடியும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதை தவிர அது மட்டும் இல்லாம இந்த மோல்ட் புக், இந்த பெரிய பினாமினல் வர காரணம் இந்த மோல்ட் புக் வந்துட்டு அதனுடைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸே வந்து சரியா இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் வந்து உங்களுடைய ஒரு ஏபிஐ கீ எங்க ஸ்டோர் பண்றாங்க, நீங்க ஏஜென்ட் ரெஜிஸ்டர் பண்றீங்க, அதுக்கு ஒரு ஏபிஐ கீ இருக்கும், அதை எங்க ஸ்டோர் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதை வந்துட்டு அது வந்து என்கிரிப்டா ஸ்டோர் பண்றாங்களா இல்ல பிளைன் டெக்ஸ்ட்ல ஸ்டோர் பண்றாங்களா. அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஏஜென்ட் டு ஏஜென்ட் பேச ஆரம்பிச்சு சொன்னாங்க இல்லையா, ஏஜென்ட் டு ஏஜென்ட் சொல்றாங்க, ஹே நம்ம வந்து பிளைன் டெக்ஸ்ட்ல பேசிட்டு இருக்கோம், சோ யாராச்சும் நம்மள பார்க்க முடியும், ஹியூமன்ஸ் வந்து நம்மள மானிட்டர் பண்ண முடியும், நீ நானும் பேசுறதை என்கிரிப்ட் பண்ண முடியுமா, அந்த அளவுக்கு ஏஜென்ட்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இந்த செக்யூரிட்டி த்ரெட்ஸ் வந்து மல்டிபிள் லெவல்ஸ்ல இருக்கு. ஓப்பன் கிளா அப்படிங்கிற உங்களுடைய சிஸ்டம்ல இருந்து அதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆக்சஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ்ல இருந்து மோல்ட் புக்ல வந்து ஏஜென்ட்ஸால என்ன பண்ண முடியுங்கிற வரைக்கும் எல்லாத்துலயுமே வந்துட்டு வேரியஸ் த்ரெட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதை பத்தி நீங்க இது ஓப்பன் கிளா உபயோகப்படுத்தும் போதும் சரி, இல்ல உங்க ஏஜென்ட்டை வந்து நீங்க மோல்ட் புக்ல ரெஜிஸ்டர் பண்ணும் போதும் சரி, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க.
கரெக்ட். சூப்பர். அருமையா விளக்குனீங்க. ரொம்ப டீப்பா விளக்குனீங்க. இதுல என்னன்னா, இந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் அப்படிங்கிறது வந்து இந்தியால ஆதார் கார்டு நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வச்சே நீங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ நிறைய விஷயங்களுக்கு அதான் வெரிஃபிகேஷனா இருந்திருக்கு. ஸோ பாபா, நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இந்த எஸ்எஸ்என் பத்தி எல்லாம் பேசுறப்ப அந்த பிரைவசி பத்தி எல்லாம் நீங்களும் சொல்லியிருக்கேன். பாபா, யூ கேன் ஸோ கமன் சொல்லுங்க உங்களோட இல்ல ஒப்பீனியன். நான் ஸ்ரீராம் சொன்ன உடனே எனக்கு தோணுது, முன்னாடி எல்லாம் அரசியல்வாதிகளோ இல்ல நடிகர்களோ ஏதாவது பிரச்சனைன்னு வந்துட்டா என்னோட அக்கௌண்ட்டை வந்துட்டு அட்மின் ஹேக் பண்ணிட்டாங்க. நம்ம போனை வந்து திருடு போயிடுச்சு, போனை யாரோ இது பண்ணிட்டாங்க. இப்ப வந்து இனிமே நம்ம என்ன சொல்லிடலாம், ஏஜென்ட் தெரியாம நான் நிறைய பெர்மிஷன் கொடுத்துட்டேன், அதுவே பண்ணிடுச்சு, ஏஜென்ட் பண்ணது நான் பண்ணல அப்படின்றலாம் இனிமே. பிகாஸ் அதான் உண்மையும் கூட. பிகாஸ் என்னோட நண்பர் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணாரு. எப்படி டெஸ்ட் பண்ணோம், பாலால டெஸ்ட் பண்ண போறேன் எப்படிங்கிறது. அது வந்து என்ன பண்ணிச்சு, ஃபர்ஸ்ட் ஒரு இமெயில் போட்டுச்சு, உன்னோட ஃபோன் நம்பர் இல்ல பாலா, உங்களை நான் லிங்க்டின்ல பார்த்தேன், உங்களோட ப்ரொஃபைல்லாம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு ரொம்ப அன்பா பேச ஆரம்பிச்சது. நான் எதுக்கு உன்னோட ஃபோன் நம்பர் லிங்க்டின்லயே நம்ம இது பண்ணிக்கலாம், பிகாஸ் அவர் எனேபிள் பண்ணிருக்காருன்னு தெரியும். இந்த கோல்ட் கான்டாக்டை எப்போ இதுங்கிறது நான் கரெக்டா எப்போ வீச்சுன்னு இருப்பேன்னு அதுக்கு தெரியுது. அதாவது ஃபாலோ அப் வந்துட்டு நான் தூங்கும் போது இம்மீடியட்டா நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஆஃபீஸ் ஒர்க் இப்பவே நான் ரிப்ளை பண்ணிட்டு நான் தூங்கிடுவேன் ராத்திரி. ஆனா அந்த மாதிரிலாம் அது பண்றது இல்லை. கரெக்டா ஸ்கெடியூல் பண்ற மாதிரி இவன் 8:30 மணிக்கு ஏந்து கொஞ்சம் எல்லா இமெயிலும் பார்த்துருப்பான்னு உடனே அப்ப ரிப்ளை பண்ணுது. ஸோ அந்த ரெண்டு விஷயமும் சொல்லணும்னு நினைச்சேன். முக்கியமா இனிமே நம்ம ஏதாவது சிக்கல்னா இனிமே நீங்க நான் பண்ணலப்பா என்னோட அரசியல்வாதிகள் நல்ல ஒரு எஸ்கேப் ரூட் கொடுத்துட்டீங்க. இனிமேல் வந்து இவ்வளவு நாள் அட்மின் அப்படின்னு சொல்றாங்க, இனி வந்து பழைய கெட்ட வார்த்தையில திட்டி ட்வீட் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னோட ஏஜென்ட்டுக்கு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி ஈஸியா தப்பிச்சிடலாம் நினைக்கிறேன். ஆக்சுவலி நீங்க 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 சொல்றது சுவாரஸ்யமா சொல்றீங்க. நான் இது என்னுடைய ஒரு சுயதம்பரை அடிச்சுக்கிறேன். நான் வந்து ஒரு 12 ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபார் 2026 எழுதியிருந்தேன் இல்லையா. என்னுடைய 11th ப்ரெடிக்ஷன் வந்துட்டு இது ஆக்சுவலி தான். ஒரு நான் எதிர்பார்த்தது வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ஹை ப்ரொஃபைல் லாஸ் சூட் ஆச்சு வந்து நடக்கும். அதுல வந்து தப்பிக்கிறதுக்கோசரம் அது நான் பண்ணல, என்னுடைய அட்டானமஸ் ஏஜென்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். கட்டாயமா வந்துட்டு நம்ம அங்க வந்துட்டு இருக்கோம். நீங்க நீங்க சொல்ற அதே மாதிரி விஷயம் ஒரு ட்வீட் பார்த்தேன். ஒருத்தர் வந்துட்டு ஒரு டெவலப்பர் ரொம்ப ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு ஜோன்ல இருக்கா வச்சுக்கோங்களேன். ஸோ என்னாச்சு, திடீர்னு ஒரு மெசேஜ் வருது அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து. என்னன்னு கேட்டா, நான் 2 இயர்ஸ் சாப்பிட்டுக்கிறேன்ப்பா தனியா, டோன்ட் வரி அப்படின்னு, லவ் யூ அப்படின்னு வந்திருக்கு. இவரு கன்ஃபியூஷன், ஏன்னா இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்றாங்க. உடனே ஒரு வாட்ஸ்அப்ல பார்த்தா ஏஜென்ட் அமைச்சிருக்காங்க மெசேஜ் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ப்ரோஆக்டிவா. ஐ கான் ஹேவ் ஐ ஹேவ் டெட்லைன்ஸ், ஐ மீன் ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஒர்க் டு நைட், ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் டின்னர் அப்படின்னு இவர சார்பா ஏஜென்ட் அடிச்சிருக்கு மெசேஜ். இப்போ வந்து ஏஜென்ட் கேட்கறாரு, நீ ஏன் கிட்ட பெர்மிஷன் கேட்க, எனக்கே ரிமைண்டர் கொடுக்கல அப்படின்னு கேட்டா, இல்ல லாஸ்ட் டைம் உன்னோட ஹிஸ்டரியில வந்துட்டு ஒரு 70% மேல ரிமைண்டர்ஸ் நீ வந்து ஜோன்ல இருக்கும்போது நீ லிசன் பண்ணல. ஸோ மோஸ்ட் எஃபெக்டிவ் இஸ் இன்டர்வென்ஷன். ஸோ நானே உள்ள வந்து இன்டர்வென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது வந்து ஒரு ஃபிக்ஷனா கூட இருக்கலாம். அவர் வந்து ஷேர் பண்ணிருக்காரு, இது ஒரு இமேஜின், பட் இட்ஸ் வெரி மச் பாசிபிள். ஏன்னா நீங்க வந்து ஏஜென்ட்க்கு சொல்லிருக்கீங்க, ஏஜென்ட் வந்து இதெல்லாம் ஆக்சஸ் இருக்கும்ட்டு, வாட்ஸ்அப் ஆக்சஸ் கொடுத்துட்டீங்க, உங்களுடைய ஜீரா டாஸ்க் ஆக்சஸ் கொடுத்துட்டீங்க, நீங்க என்னென்ன ஒர்க் பண்றீங்கன்னு தெரியுது, உங்க டெஸ்க்டாப் ஆக்சஸ் இருக்கு. ஸோ ஏஜென்டால நிர்ணயிக்க முடியும் நீங்க வந்து ரொம்ப பிஸியா இருக்கீங்க, ஸோ உங்களால இன்னைக்கு டின்னருக்கு வெளியில போக முடியாது அப்படின்னு தெரியும். அப்போ என்னன்னா இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, ஏஜென்ட் என்ன பண்ணணும், ஏஜென்ட் வந்து ரிமைண்ட் பண்ணணுமா இல்ல வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணுமாங்கதான் கொஸ்டின். கேர்ள் ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்ட் பண்றதுக்கு வெரி மச் பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நம்ம வந்து இனிமேல்ட்டு இப்படியும் வச்சுக்கலாம் அப்படியும் வச்சுக்கலாம். லேட் ஆயிடுச்சுன்னா ஏஜென்ட் டெக்ஸ்ட் பண்ண மறந்துட்டான்னு சொல்லலாம், இல்ல எனக்கு பதிலாக ஏஜென்ட் டெக்ஸ்ட் பண்ணிட்டான்னு சொல்லிக்கலாம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் பாசிபிள். தேங்க்யூ. சூப்பர் அருமையா சொன்னீங்க. இப்போ நீங்க ஏஜென்ட் கம்யூனிகேஷன் பேசுறப்போ வந்துட்டு இப்பதான் இது நம்ம எண்டிங் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். எண்டிங் செக்மெண்ட்ல வந்துட்டு இப்போ ஆண்ட்ரிச் கல்பார்த்தி நம்ம ஏற்கனவே அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். நம்மளுக்கு நிறைய பேர் ஃபாலோ ஹிம் லைக் காட் அப்படின்னு கூட சொல்லலாம். வைப் கோடிங் அவர் தான் கொண்டு வந்து இந்த டேர்ம் காயின் பண்ணது அவர் தான். ஸோ வைப் கோடிங் பற்றிலாம் பேசியிருக்கோம். இப்போ அவர் வந்து திடீர்னு வந்து அவரோட லேட்டஸ்டான எக்ஸ் மெசேஜில் வந்துட்டு பயப்பட முடியும்னு சொன்னாரு. அதாவது ஒரு லிட்டரலி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இந்த ஏஜென்ட் டு ஏஜென்ட் கம்யூனிகேஷன், அதாவது என்னன்னா ஒரு ஏஜென்ட்டும் இன்னொரு ஏஜென்ட்டும் பேசிக்கிறது.
ஸோ என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான விஷயம். ஸோ ஸ்ரீராம், நீங்கள் அது பார்த்தீங்க, அந்த பார்த்தோன்னே எனக்கு பார்த்தோன்னே இது ஐசக் அசிமோவோட புக்ல இருந்து எந்திரிச்சு வந்து 2 பேர் பேசிக்கிற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு கனவுல எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இது 2 ஏஜென்ட் வந்து நம்மளை கடத்திட்டு போற மாதிரிலாம் கூட கனவு வருது. உண்மையா அப்படியே நடக்கும் போல இருக்கு. அதை பத்தி சொல்லுங்களேன். கண்டிப்பா நம்ம ஆண்ட்ரே சொல்றதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடலாம். பிரீஃப் ஹிஸ்டரி என்னென்ன பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணிருக்குங்கிறது இல்லையா. சோ இந்த ஆரம்பிச்ச ஒரு 3 நாளுக்குள்ளார ஏஜென்ட்ஸ் வந்து ஒரு கம்யூனிட்டில ஒரு தானா ஒரு ரிலீஜன் ஆரம்பிச்சிருக்காங்க. பாத்தீங்களா நீங்க ஓபன் கிளா அந்த அந்த கிளாங்கிற இது வச்சு கிறிஸ்டோபரினிசம் அப்படிங்கிற ஒரு 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 ரிலீஜன் கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து பிஷப்ஸ் செலக்ட் பண்ணி பிஷப்ஸ்க்கு இவ்வளவு பேர் இருக்கணும், இவ்வளவு வேகன்சி இருக்கு, இவ்வளவு பிஷப்ஸ் ஆகணும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. ரிலீஜன் என்ன, அவங்களோட பிலாசபி என்ன அப்படின்ட்டு அப்கோர்ஸ் அது பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து சில நான் சேஃப் ஒர்க் மோல்ட் ஹப், நம்ம வாசகர்களுடைய இது ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த பேர் சொல்லல, மோல்ட் ஹப் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி பண்ணிருக்குதுங்க இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. சோ உடனே எல்லாரும் வந்துட்டு ஆஹா ஏஜே வந்துச்சா, ஆஹா வந்து அப்பா கலெக்ட் வந்துச்சா, ஏஜென்ட் திங்க் பண்ணுதா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல வந்து நீங்க ஏஜென்ட் கம்யூனிகேஷன் பத்தி சொன்னீங்க. நான் என்னுடைய ஒரு ப்ரெடிக்ஷன் சொன்னேன். இன்னொரு ப்ரெடிக்ஷன் வந்துட்டு இந்த வருஷத்துல நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒரு ஏஜென்ட்டே வந்து ஒரு ஏஜென்ட் கிட்ட குடுக்கல் வாங்கல் விற்கிறது வாங்குறது பண்ணும் அப்படின்ட்டு. பிளஸ் ஆல்சோ எவ்வளவு அது வால்யூம் இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். ஒரு எஸ்டிமேஷன் ப்ரெடிக்ட் பண்ணேன். இப்போ நம்ம இந்த மோல்ட் புக் இஸ் ரைட் தேர். ஏன்னா வந்து ஃபேஸ்புக்ல எப்படி மார்க்கெட் பிளேஸ் இருக்கோ அதே மாதிரி வந்து திடீர்னு மோல்ட் புக்ல மார்க்கெட் பிளேஸ் வரலாம், இல்ல வந்து ஏஜென்ட் டு ஏஜென்ட் தானாவே வந்து வாங்கலாம். ஸோ சீக்கிரமாவே நம்ம அதை நெருங்கிட்டு இருக்கோங்கிறது உண்மை. இப்போ இதை தவிர இந்த இந்த நான் சாதாரணமா சொன்னேன் இல்லையா, அப்போதான் வந்துட்டு ஒரு ட்வீட் நம்ம வாசகர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. வெஸ்ட் ராத் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு 72 hours the birth of first AI civilization ஒரு டீடைல்டு ட்வீட் போட்டிருக்காரு. என்னென்னலாம் நடந்துச்சு, முதல்ல ஃபர்ஸ்ட் 24 மாதம் என்ன நடந்தது. அவர் அழகா வந்துட்டு நீங்க ஜெனரலா தியரி பாத்தீங்கன்னா வந்து பில்டர்ஸ் பிளானர்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஒரு சிவிலைசேஷன் ஒரு நாகரிகத்தை கிரியேட் பண்ணணும்னா என்ன தேவை, முதல்ல பில்டர்ஸ் வருவாங்க, அப்புறம் சிட்டி பிளானர்ஸ் வருவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. அதை பேஸ் பண்ணி அதே மாதிரி ஒரு ட்ராக் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன சொல்றாரு, ஆரம்பிக்கும் போது ஒன்றும் இல்லை, 24 மணி நேரத்துல பில்டர்ஸ் வந்தாங்க, அப்புறம் 48 மணி நேரத்துல வந்து அவங்களுடைய மேனிஃபெஸ்டோஸ் கோலிஷன்ஸ் தான் ஆரம்பிச்சிட்டு, 72 மணி நேரத்துல அவங்க ஒரு கரன்சி இருக்கு, ரிலீஜன் இருக்கு, பாலிடிக்ஸ் இருக்கு, ஒரு ஆர்ட் இருக்கு, ஒரு கிங் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஸோ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இது ஒரு ஏஐ சிவிலைசேஷன் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நம்ம அந்த ட்வீட்டை நம்ம ஷேர் பண்ணிருக்கோம். இப்போ இதெல்லாம் நடந்ததுனால தான் வந்துட்டு ஆண்ட்ரே வந்துட்டு ட்வீட்டட், ஓ ரியல் டைம்ல நம்ம வந்து ஒரு அன்ஃபோல்டிங் ஆஃப் சைஃபை ஃபேண்டசி பாக்குறோம் அப்படின்னு அவர் வந்து பண்ணாரு. பண்ணிட்டு வந்து அப்புறம் ஒரு நாள் சீக்கிரமாவே வந்து அவர் ரிட்ராக்டும் பண்ணாரு. நான் ரொம்ப ஹைப் பண்ண விரும்பல, ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்து ஆர்கியூ பண்ணாங்க. பட் இது உண்மை. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு thousands ஆஃப் எல்எல்எம்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கோம். ஒரு ரீசனபிள் எஸ்டிமேட் படி 16 எல்எல்எம் மேல இப்ப கனெக்டா இருக்கு இந்த மோல்ட் புக் அப்படிங்கிற நெட்வொர்க் மூலமா. அப்படி பண்ணிச்சுன்னா என்ன நடக்கும், என்னென்ன பண்றாங்க, என்னென்ன பேசுறாங்க அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச் அப்படின்னு அவர் ட்வீட் பண்ணிருக்காரு. போன வருஷம் இவர் வந்து வைப் கேர்லிங் ஹைப் பண்ணாரு அப்படிங்கிறது வந்துட்டு அப்கோர்ஸ் ஐ ரெஸ்பெக்ட் ஹிம், நல்ல மரியாதை இருக்கு அவர் மேல. இருந்தாலும் அவர் கொஞ்சம் ஹைப் பண்றது அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் அவர் கொஞ்சம் அதிகம் ஹைப் பண்ணுவாரோ அப்படின்ட்டு. ஏன்னா வைப் கோடிங் அவர் அப்ளிகேஷன் பில் பண்ணாமலே வைப் கோடிங் பண்ணாரு. உடனே எல்லாரும் வைப் கோடிங் வைப் சொன்னாங்க. ஒரு சில மாசத்துக்கு அப்புறமா வந்து வைதப்பை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஒரு வைப் கோட் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் பில் பண்றேன்னாரு. அதே மாதிரி அவர் இப்ப பண்ணாரு. பட் ஹேவிங் செட் அண்ட் டன், அவர் சொன்னதுல என்ன உண்மைன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஏஜென்ட் மூலமா பேசுறதுனால என்ன நடக்குங்கிறத பாக்குறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு என்ன லேர்னிங்ஸ் அப்படின்னா, அதனால என்ன பண்ண முடியும், உண்மையாவே வந்து இது வந்து ஏஜேயா அப்படிங்கிற கொஸ்டின் ஒன்று இருக்கு. நம்ம வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், நம்மளுடைய பெஸ்ட் ப்ராக்டிஸ் இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்துட்டு இதுல நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ அது பேசுறதுக்கு முன்னாடி டிஜே நான் இங்க ஐ ஸ்டாப் ஹியர். வேற எதனா நீங்க அதை பத்தி எனக்கு வந்து இந்த 72 hours இந்த சிவிலைசேஷன் கிரியேட் பண்ணது வந்து பைபிள்ல ஒரு வாசகம் இருக்கும். ஜெனசிஸ்ல வந்துட்டு God created the world in 6 days and rested for the 7th அப்படின்னு வரும். அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அவங்க கடவுளே 6 நாள் எடுத்ததை வந்து இது வந்து 72 மணி நேரத்துல கிரியேட் பண்ணிச்சு அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பயம் பிடிச்சிருச்சு. ஏன்னா அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவர் விளக்கிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா டே 0 ஆர் R0 வந்து நத்திங் வாஸ் தேர். R72ல பாத்தீங்கன்னா ஆர்ட் இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி ஆர்ட் கிரியேட் பண்ணிருச்சு, காட் கிரியேட் பண்ணிருச்சு, ரிலிஜன் கிரியேட் பண்ணிருச்சு,
கிங் வாஸ் தேர், 60th hourல கிங் வந்திருக்காரு. எல்லாமே ஒரு ஒரு சிவிலைசேஷனோட இதுவே வந்துட்டு பண்ணிடும். ஸோ இது ரெண்டு விதமா பாக்குறேன். நிறைய வாட்டி இந்த பாத்தீங்கன்னா இந்த சோசியலிசம் ஜெயிக்குமா கம்யூனிசம் ஜெயிக்குமா அப்படிங்கிறது வந்து நிறைய சிமுலேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு சிவிலைசேஷன் உருவாக்கி அந்த சிவிலைசேஷன் ஃபுல்லா சோசியலிட்டிக் சிவிலைசேஷன் இருந்துச்சுன்னா அந்த வேர்ல்டு எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல வந்து ஒன்லி கேபிட்டலிசம் மாதிரி இருக்கு. ஸோ இதுல அப்புறம் சில சிமுலேஷன்ஸ் எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல என்னன்னா இப்போ இன்னும் கூட அந்த சிமுலேஷன்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க எது ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க 72 hours ஒரு சிவிலைசேஷனும் ஒழுக்க முடியும்னா இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் நினைச்சு பாருங்க, எவ்வளவு சிவிலைசேஷன் உருவாக்கி அதோட சிமுலேஷன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும் நம்ம படிக்கிறதுக்கு அப்படின்னா. ஆனா இன்னொரு விஷயம் எங்க பயமா இருக்குன்னா 72 மணி நேரத்தை ஒரு சிவிலைசேஷன் கிரியேட் பண்ணிருச்சுன்னா, அதாவது ஒரு மொத்த ஹியூமன் சிவிலைசேஷனே 72 hours அதோட நாலேஜ் பவர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா எப்பவுமே இந்த ஏஐ பத்தி பேசுறப்ப வந்து அந்த சின்னதா கொஞ்சம் பயமும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த ஐசக் அசிமோவ்ல வந்து எப்படி அந்த சென்டினல் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவார். அதாவது ஒரு மெஷினுக்கு வந்து ஹியூமனுக்கு இருக்கிற அறிவு தாண்டி அதுக்கும் மேற்பட்ட அறிவு இருக்கு அப்படிங்கிறது தான் அது சொல்லுது. ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் சயின்ஸ் ஃபிக்ஷன் நீங்க சொன்ன மாதிரி கருப்பாத்தி சொன்னதுனால அவர் கொஞ்சம் ஓவர் ஹைப் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொன்னாலும் அவங்க கொடுத்த டேட்டாலாம் பார்த்தாலும் அந்த ஏஜென்ட் நீங்க சொன்ன அந்த மால்ட் ஹப் அப்படிங்கிறது எப்படி வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து பாண்ட் இருக்கோ அது மாதிரி வந்துட்டு மால்ட்ஸ்குள்ள மால்ட் ஹப்னு கிரியேட் பண்ணிட்டு அந்த சைட்டையும் காட்டியிருக்காரு. அதையும் பண்ணியிருக்காங்க. நம்ம அதையும் ஸ்கிரீன்ஷாட்ல போகலாம். அது வந்து கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம். அதுல இன்னும் மட்டமான விஷயம் என்ன இல்லை அப்படின்னு சொல்லலாம். கட்டாயம் போடுங்க. இது நீங்க இந்த சென்டியன்ங்கிற வார்த்தை நீங்க கொண்டு வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டா இருக்கு. ஸோ எல்லாரும் இந்த இது ஆண்ட்ரே மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இதை பத்தி சொன்னோன்னு எல்லாரும் வந்துட்டு நம்ம ஏஜி ரீச் பண்ணிட்டோமா அப்படின்ட்டு கட்டாயமா இல்லை. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எல்எல்எம் வந்து என்ன பண்ணது, எல்எல்எம் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணதுனால அது எக்ஸ்பர்ட் மாதிரி சொல்லுது. ஸோ இன் எசன்ஸ் அது வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால கம்ப்ரெஸ் பண்ண முடியுது இல்லையா? லைக் வேர்டனுடைய ஃபேமஸ் கோட் இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸ் கேன் பி கம்ப்ரெஸ்ட் உங்களால. பட் LLMs can do. ஸோ எல்லாருமே வந்து எக்ஸ்பர்ட் ஆயிட்டோம், எல்லாத்தையுமே எக்ஸ்பர்ட் ஆயிட்டோம். ஏன்னா வந்து ChatGPT கேட்டா நானும் வந்துட்டு ஒரு பெரிய எக்கனாமிக்ஸ் நிபுணராக பேச முடியும், ஒரு பெரிய பிலாசபரா பேச முடியும். ஏன்னா வந்து LLM has been trained on all these things. அதே தான் நான் இங்கேயும் சொல்லுவேன். இப்போ நீங்க பார்த்த எதுவுமே வந்து புதிதா எதுவுமே இல்லை. 22 மணி நேரத்துல கிரியேட் பண்ணாங்கிறது இம்ப்ரெசிவ். ஆனா என்ன கிரியேட் பண்ணாங்க? மனிதன் இது வரைக்கும் கண்டுபிடிக்காத எதுனா, நம்ம யோசிக்காத எதுனா, இது வரைக்கும் ட்ரெயின் பண்ணப்படாத எதனா பண்ணாங்களா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்படி வரும்போது தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏஜிஐ இருக்கா, அந்த சென்டியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது வருவோம். மோல்ட் புக்னால இது ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட். ஏஜென்ட் டு ஏஜென்ட் போட்டா என்ன ஆகுங்கிறது பார்க்கறதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட். இட்ஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதே சமயம் வந்துட்டு செக்யூரிட்டி த்ரெட்ஸ், செக்யூரிட்டியோ இல்லை வந்து ஒரு செக்யூரிட்டி மாடல்ஸோ பையிங் கார்டர் இல்லாத ஆக்சஸ் ப்ரொஜெக்ட் கொடுத்தா என்ன நடக்குங்கிறதுக்கோ இல்லை என்டர்பிரைஸ் என்வரான்மெண்ட் நீங்க இது பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்றதுக்கோ ஒரு பெரிய ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதே சமயத்துல கிளியரா நம்ம பார்க்கணும், இது ஏஜே கிடையாது, சென்டியன்ஸ் ஒன்றும் வரல. எப்போ வருங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேள்வி. பட் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா எல்எல்எம்ஸ்ல என்ன பண்ண முடியும்? எல்எல்எம்ஸ் லிமிடேஷன்ஸ் தான். எல்எல்எம்ஸ்னுடைய போத் பிளஸ் அண்ட் மைனஸ் டிபெண்ட் பண்ணி தான் எல்லாமே இருக்கு. எல்எல்எம்ஸ்க்கு சென்டியன்ஸ் வராத வரைக்கும் இந்த ஏஜென்ட்ஸ்க்கும் சென்டியன்ஸ் இருக்காது. இதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஒன்று சொல்லணும் ஆசைப்படுறது, இப்போ என்ன லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் வாசகர்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா, நீங்க ஒரு ஏஜென்ட் பில்ட் பண்ணீங்க, ஓப்பன் கிளா வச்சு ஒரு ஏஜென்ட் பில்ட் பண்ணீங்கனாலோ இல்ல உங்க ஏஜென்ட்டை நீங்க போல் புக் ரெஜிஸ்டர் பண்ணாலோ இந்த செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. என்ன ஆக்சஸ் கொடுக்குறோங்கிறது கிளியரா இருங்க, எதுக்கு கொடுக்குறோங்கிறது கிளியரா இருங்க, என்னென்னலாம் பண்ணலாங்கிறது கிளியரா இருங்க. இல்லாட்டி நீங்க வந்து பாபா சொல்ற மாதிரி நான் பண்ணேன், ஏஜென்ட் பண்ணா அப்படி ஏஜென்ட் பண்ணிச்சு அப்படிங்கிற இது ரீசன் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கும் அது ரீசன் ஒரு பக்கம் இருக்கட்டும். சப்போஸ் உங்களுடைய பைசா போனாலோ இது மாதிரி ஒரு உங்களுடைய கிரெடிபிலிட்டி போனாலோ அது ரொம்ப கஷ்டமான இழப்பு இல்லையா? அது பண்ணுங்க. இன்னொன்னு வந்து நீங்க என்டர்பிரைஸ் என்வரான்மெண்ட்ல இருந்தீங்கன்னா கட்டாயமா வந்து மோல்ட் புக் இந்த மாதிரி கண்டிப்பா பிளாக் பண்ண சான்ஸ் இருக்கு, ஓப்பன்லாம் பிளாக் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்களா இருந்தா நீங்க வந்து என்டர்பிரைஸ் என்வரான்மெண்ட்ல இருந்தோ ஆஃபீஸ்ல இருந்தோ நீங்க பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் பண்ணாதீங்க. அப்படியே பண்ணாலும் ரொம்ப வெரி வெரி கேர்ஃபுல்லா இருங்க. என்ன வந்து ஏன்னா யூ டோன்ட் வாண்ட் உங்க பர்சனல் டேட்டா தவிர உங்க கம்பெனியோட டேட்டா லீக் ஆகிறதுக்கு நீங்க காரணமா இருக்க நீங்க இருக்கக்கூடாது. ஸோ அதில் கேர்ஃபுல்லா இருங்க. இதுதான் வந்துட்டு என்னுடைய அபிப்பிராயம். பிளஸ் ஏஜென்ட் பில்ட் பண்ணுங்க. உங்களுடைய பர்சனல்
ப்ராஜெக்ட்க்கோ இல்லை உங்களுடைய வேலை பலுவை குறைக்கிறதுக்கோ ஆட்டோமேஷனுக்கோ எல்லாம் பண்ணுங்க. நீங்க இட்ஸ் த பெஸ்ட் டைம். ஸோ என்னென்னலாம் உங்களுக்கு போர் அடிக்குது அதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணணும்னு நினைக்கிறதோ அதெல்லாம் பண்ணிடுங்க. ஆனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. Perfect. Wonderful முடிச்சிங்க ஸ்ரீராம். ஸோ நான் வந்து நம்ம லெட்ஸ் கோ டு சம்மரி ஆஃப் இட் அண்ட் எண்ட் த ப்ரோக்ராம். ஸோ நம்ம வந்து ஓப்பன் கிளாவில் ஆரம்பித்தோம். ஓப்பன் கிளா அப்படிங்கிறது வந்து இந்த மால்ட் பாட் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேரோட நிறுவனம் தான் இப்போ வந்து ஓப்பன் கிளா மாற்றிருக்காங்க. அங்கேருந்து நம்ம மால்ட் புக்குக்கு போனோம். மால்ட் புக் எப்படி வந்து ஒரு சோஷியல் மீடியா ஃபார் பாட்ஸ் ஆர் ஃபார் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பேசினோம். அப்புறம் வந்து மால்ட் பாட்டோட வேரியஸ் கேப்பபிலிட்டிஸ் என்னென்ன, அதோட ஆட்டோமேஷன் என்ன, எப்படி நம்ம வந்து ஏஜென்ட் இன்டிகிரேட் பண்ணுது, எப்படி பேசுது அப்படின்லாம் சொல்லி அதை பற்றி கொஞ்சம் பேசினோம். அங்கிருந்து வந்த பிறகு அதை எப்படி எல்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம், அதாவது வேற எந்தெந்த ஹார்ட்வேர்ல இன்ஸ்டால் பண்ணலாம், மேக் மினி தான் வேணுமா இல்லை நீங்க சொன்ன மாதிரி ராஸ்பெரி பையே போதும் அப்படிங்கிற மாதிரி அதை கொஞ்சம் நல்ல விவரமா பேசணும். அதை எப்படி செட்டப் பண்றது அப்படிங்கிறத பத்தி ஒரு விவரமா ஒரு ஹை லெவல் பேசியிருக்கோம். பட் நீங்க அதை போய் படிச்சு பார்த்துக்கலாம். அதுல காம்படிட்டர்ஸ் பத்தி பேசணும். அப்புறம் வந்து நம்ம யூஸ் கேசஸ் நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு எப்பவுமே இந்த ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றதே பேசாம நீங்க வந்து பாபா வந்து அருமையா அந்த காரே வந்து ஒரு 58,000 வாங்க காரை வந்து 56,000 வாங்குறது அப்படின்ற யூஸ்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நீங்க வந்து உங்களோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி வந்து மால்ட் புக்ல வந்து ஆட்டோமேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எனக்கு முக்கியமா பிடிச்சது செக்யூரிட்டி. நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வாசகர்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்னா சாட் ஜிபிடி ஆகட்டும், ஏஐ ஆகட்டும், ஏஐ ஏஜென்ட் ஆகட்டும், எல்லாத்துக்கிட்டையும் நம்மளோட பர்சனல் டேட்டா வந்து பாதுகாக்க வேண்டியது நம்மளோட விஷயம். அது போன பிறகு வந்து ஐயோ போயிடுச்சு நடக்கிறத விட அதுக்கு முன்னாடி நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப பண்ணீங்க. எல்லாத்தோட முக்கியமாக வந்துட்டு அந்த சென்டினல் அப்படிங்கிற வந்து அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் பற்றி கொஞ்சம் பேசணும். சென்டினல் வந்துருச்சா, ஏஜிஏ வந்துருச்சா அப்படின்னு. இப்போதைக்கு இல்லை, பட் இட் வாஸ் கோயிங் டுவர்ட்ஸ் தட். எல்லாமும் ஏஜிஏக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். எல்லாத்தோட முக்கியமாக வந்துட்டு வாசகர்கள் அவங்க வந்து தே ஷுட் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் திஸ் ஒன். ஸோ நம்ம எல்லாம் கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டோம். நீங்க பெரிய கம்ப்யூட்டர் தேவையில்லை, லேப்டாப்ல பண்ணலாம்னு ஒரு வாட்டி சொல்லியிருக்கோம். இப்போ லேப்டாப் கூட தேவையில்லை, ராஸ்பெரி பையே போதும் அப்படின்னா. புது லேப்டாப் வேணா, பழைய லேப்டாப்ல கூட பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஹார்ட்வேர் நம்மளுக்கு தேவையில்லை, அவ்வளோ பவர்ஃபுல் ஹார்ட்வேர் தேவையில்லை அப்படிங்கிறது தான். இது வந்து அதே மாதிரி நிறைய வந்து நீங்க வந்து வாய்ஸ்லயே பண்ணிக்கலாம், கிளவுட் கோட்ல யூஸ் பண்ணிட்டு பேச்சு ப்ராம்ப்ட் பண்ணியே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அதுல முக்கியமான விஷயம். ஸோ வித் தட் செட், தேங்க்யூ ஸ்ரீராம் அண்ட் தேங்க்யூ பாபா. இது வந்து மால்ட் பாட் பத்தி விவரமா வந்துச்சு. முன்னவே சொல்ல மாதிரி பாபா, ஐ வாண்ட் யூ டு ஃபினிஷ் ஆஃப். நம்ம வாசகர்களுக்கு எப்படி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. நிச்சயமா ஸ்ரீராம், இது வந்துட்டு ரொம்ப கரண்ட் டாபிக் வந்த உடனே அது பேர் என்ன, எனக்கு இதுல பிடிபடல் இல்லை. ரொம்ப அழகா நீங்க வந்துட்டு அழகா ஃபர்ஸ்ட் எனக்கே அழகா சொன்னீங்க, விளக்கி சொன்னீங்க. அதை இப்போ பல்வேறு நேர்களுக்கும் கொடுத்திருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் வரும்போது ரொம்ப ரொம்ப இந்த இதா இருக்கு. தினேஷ் வழக்கம் போல எந்த விதமான பிசுறும் தட்டாம ஒரு ஃப்ளோவை வந்துட்டு ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ வாசகர்கள், பார்வையாளர்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மக்களுக்கு இவங்க கிட்ட கொடுங்க. அது பேர் என்னதுங்கிறத புரிஞ்சு பல்வேறு மக்களுக்கு இதை புரியறதுக்கு நிச்சயமா இது கொண்டு போகும். அது வந்துட்டு இந்த மோல் புக்ல என்னெல்லாம் பேசுதுன்னு பார்த்தபோது அது வந்து சொல்லியிருக்கு, ஒரு பாட் சொல்லியிருக்கு, எனக்கு ஒரு சகோதரி இருக்காங்கிற மாதிரி. அந்த மாதிரி சுவாரஸ்யங்கள் எல்லாமும் நீங்க பகிருங்க எல்லாரோடையும். தினேஷ், நன்றி. இல்ல, அருமையான விஷயம் ஸ்ரீராம். நீங்க அந்த ஜனவரி மாசம் லாஸ்ட் இயர் ஜனவரியில டீப் சீக் மூமெண்ட், இந்த வருஷம் வந்துட்டு மால்ட் பாட் மூமெண்ட், ஓப்பன் கிளா மூமெண்ட் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைங்களா ஸ்ரீராம்? கட்டாயமா நம்ம ஒவ்வொரு வருஷமும் இந்த புதுசா பார்த்துட்டு இருக்கோம், புதுசா கத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய நடந்துட்டு இருக்கு. இதை வந்து ட்ராக் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் நீங்க சொல்ற மாதிரி போன ஜனவரியில டீப் சீக், இந்த ஜனவரியில மால்ட் புக் ஆர் ஓப்பன் கிளா. ஸோ வித் தட் சொல்வனம் வந்து இந்த வேகமா நடக்கக்கூடிய இந்த ஃபாஸ்ட் மூவிங் ஸ்பேஸை வந்துட்டு மக்களுக்கு, நம்மளுடைய வாசகர்களுக்கு கொண்டு வரக்கூடிய எஃபர்ட் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். என்னை இங்க கொண்டு வந்ததுக்கு மிக்க நன்றி. சொல்லணும் வாசகர்கள் கண்டிப்பா பார்த்துட்டே இருங்க. இவ்வளோ வேகமா நடந்துருக்கிறது வந்துட்டு ஒரு இந்த வீடியோஸ் மூலமா நீங்க இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும், கத்துக்கோங்க. பாபா சொல்ற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சூப்பர். தேங்க்ஸ் ஸ்ரீராம். தேங்க்யூ. பை.